சதுரமாக கட் பண்ணி எடுத்துக்குவேன். ஃபைனலாக இதை வச்சு நான் இந்த கழுத்தை அடித்து திருப்பி இதை சுற்றி தையல் போடுவேன்னா, சுற்றி தையல் போட்டுட்டு நான் வந்து பேலன்ஸை வெட்டி விட்டுக்குவேன். அதுதான் ஈஸியாக இருக்கும். நான் இப்போ கரெக்டு ஷேப்புக்கு காட்டன் மாதிரி நான் கட் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், ஃபைனலாக தைக்கும்போது முன்ன பின்ன வலிக்கிட்டு ஓடுமா, இழுத்துக்கிட்டு வரும், முன்ன பின்ன வரும். இது இங்கே விலகும், இங்கே ஏதாவது மிஸ் ஆகும், இங்கே ஏதாவது மிஸ் ஆகும். அதுக்கு இப்படி நம்ம கட் பண்ணுறது ரொம்ப வச்சுருங்க. இது வந்து கைக்கும் இதை தான் கொடுக்கணும், மேலே பாடிக்கும் கொடுக்கணும். கைக்கு லைனிங் வேண்டாம். வந்து அவங்க ஃபுல் ஹேண்டு கேட்டிருக்காங்க மேடம். ஆமாம், ஒர்க்கு இதில் கண்டிப்பாக தையல் போட்டால் ஊசி உடையலை. நம்ம கரெக்டாக பார்த்து வெட்டிட்டு எங்கே தையல் போடுவோமோ அங்கங்கே நம்ம வந்து பாசியை எடுக்க தான் செய்யணும், வேறு வழி கிடையாது. அந்த சைடு ஃபுல்லாக ஒர்க் இருக்குது, இந்த சைடு ஃபுல்லாக ஒர்க் இருக்குது.